நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா மர்மர். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லிங் ஹாரர் மூவி. இந்த மூவின்றதை விட ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரியே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது டைட்டிலில் பார்த்திங்கன்னா இது வந்து திருக்கோயிலூர் பக்கத்தில் உள்ள பனையூரில் ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரி கிடையாது. இவங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்க போகிறாங்க. அதனுடைய கதையை பேஸ் பண்ணி தான் இதனுடைய ஸ்டோரி இருக்கும். உண்மையிலே நான் ஒரு 4 நண்பர்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக அந்த ஊருக்கு போவாங்க. அங்கே நடக்கிற அந்த காட்டுக்குள்ளார நடக்கிற ஒரு அமானுஷ்யமான சக்திகளை பற்றின ஸ்டோரி தான் இந்த படத்தோடைய கதை. இது ஆக்சுவலாக ஒரு உண்மையான ரியல் ஸ்டோரின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் மியூசிக்லாம் பெருசாக இருக்காது. அந்த ஹாரர் எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கும். அதிலே இந்த படத்தை ஃபுல்லாக அப்படியே மிரட்டியிருப்பாங்க அந்த படம் ஃபுல்லாகவே. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4, 5 கேமராவை எடுத்துக்கிட்டு இந்த டார்ச் லைட்டு, டென்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளார போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி தான் இந்த கதை பார்த்திங்கன்னா, ஒரு 4 பேர் அந்த காட்டுக்குள்ளார போய் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க எதிர்பாராதமாக 4 பேரும் அந்த அமானுஷ்ய சக்தியில் இறந்துருவாங்க. அதுலேருந்து கிடைச்ச ஒரு 4, 5 கேமராவோடைய ஃபுட்டேஜை வச்சு தான் அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஏன்னா ரியல் ஃபுட்டேஜை வந்து வெளியிட முடியாது. அதனால் அது டாக்குமெண்ட்ரி படமாக கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். பட் சின்ன இடத்துல கொஞ்சம் திகிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா நாமளே அந்த காட்டுக்குள்ளார ஒரு டார்ச் லைட்டை வச்சுட்டு நைட்டில் மாட்டினா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது ஏற்படும். இந்த படத்தில் கதையில் பார்த்திங்கன்னா மங்கைன்ற பேர் உள்ள ஒருத்தவங்க வந்து அந்த ஒரிசாவிலேருந்து வந்து அவங்க இறந்துருவாங்க. அவங்க தான் அந்த கிராமத்தில் உள்ளவங்க அந்த காட்டு உள்ளார போகிறவங்கள பழிவாங்கிற மாதிரி கதை இருக்கும். ப்ளஸ் கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஐயனார் சாமியை காமிச்சு அந்த கதையை முடிக்கிற மாதிரி, அந்த டாக்குமெண்ட்ரி முடிக்கிற மாதிரி எல்லோரும் இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா யாருமே மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஒரு வாக்கி டாக்கி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம 2024 நவம்பரில் நடந்த மாதிரி காமிப்பாங்க கதை. டிசம்பரில் நடந்த மாதிரி. பட் ஆனால் உண்மையிலேயே அது 2024 டிசம்பரில் நடந்ததா, அதுக்கு முன்னால் நடந்ததான்றது நமக்கு தெரியாது. பட் இது வந்து நல்லா ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த ஹாரர் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒன்றும் மியூசிக் இல்லைனாலும் அந்த பேக்ரவுண்ட்லேயே அவங்க வந்து மிரட்டியிருப்பாங்க படம் ஃபுல்லாக. இப்போ இந்த ஹாலிவுட் படத்தில் பார்த்திங்கன்னா பேராநார்மல் ஆக்டிவிட்டின்னு ஒரு படம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அந்த கேமராவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற விஷயம் எல்லாம் அவங்க நார்மலாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இல்லை, அதை மாதிரின ஒரு ஸ்டோரி தான் ரியலாக உண்மையிலே நடந்த ஒரு ஸ்டோரி. நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ஸ்டோரியை டாக்குமெண்ட்ரி மாதிரி அந்த ஸ்டோரியை அப்படியே டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்திருப்பாங்க. ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான், கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.